Praise the Lord. யோவான் 21 அதிகாரம் 15, 16, 17 வசனத்திலே இயேசு கிறிஸ்து சீமோனை பார்த்து கேட்கிறார், நீ என்னை நேசிக்கின்றாயா என்று சொல்லி 3 முறை கேட்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை நாம இன்று இருக்கிற இந்த உலக சூழ்நிலைகளிலே நம்மை மணந்தவரிடத்திலே நாம் நேசிக்கிற இடத்துல போய் கேட்கிறோம், நீங்க என்ன எவ்வளவா நேசிக்கிறீங்க, நீங்க என்ன நேசிக்கிறீங்களா அப்படின்னு நிறைய முறை நாம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் நாம் உண்மையாய் நேசித்தவர்கள் கூட நம் மீது அன்பு வைத்து நமக்காக அவர்கள் ஒன்றையும் அவர்கள் கொடுத்தது கிடையாது. ஆனால் தேவன் நம்மேல் அன்பு வைத்ததன் நிமித்தமாக நம்மை கிரயம் கொடுத்து வாங்கினது மட்டும் அல்லாமல் நம்மை நேசித்தபடியினாலே தமது ஜீவனையும் நமக்காக கொடுத்து அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்து நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்த இரட்சகராக அவர் இன்றைக்கும் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்மை நேசித்திருக்கிறவரை, நம்மை நேசிக்கின்றவரை, நம்மை நேசிக்க போகிறவரை ஒருவேளை இந்த உலகத்தில் உள்ளவர்களும் குடும்பத்தாரும் நண்பர்களும் அவங்களுடைய அன்பு மாறி போகலாம். நம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி நம்மை நேசியாமல் கூட போகலாம். ஆனால் தேவனுடைய அன்பு ஒரு நாளும் மாறாதது. அவர் நம்மை நேசிக்கின்றாயா என்று சொல்லி நம்மை பார்த்து கேட்கிறார். நீங்க அவரை பார்த்து என்ன சொல்ல போறீங்க? இந்த நாளிலும் நம்மை நேசித்திருக்கிற தேவனை ஆராதிக்க விட்டு கொடுப்போமா? என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரை காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரை காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, உம்மை நேசிக்கின்றேனா, உம்மை நேசிக்கின்றேனா, கல்வாரை காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. ஆமாண்டவரே, உம்மை நாங்கள் அதிகமாய் நேசிக்கிறோம். ஒருவேளை எங்கள் மேல அன்பு வைத்துடைய அன்பு மாறி போகலாம். ஆனால் உம்முடைய நேசம் மாறாததினாலே, நீர் எங்கள் மேல் கொண்ட அன்பு மாறாததினாலே, ஒவ்வொரு நாளும் எங்களை நேசித்தபடினாலே நீர் உமது ஜீவனை எங்களுக்காய் கொடுத்து உடைய நேசம் எவ்வளவு என்பதை நீர் விளங்க பண்ணியிருக்கிறீரே, இதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய நேசத்திற்கு பாத்திரவானாய், பாத்திரவாட்டிகளாய் எங்களை மாற்றும்படியாய் விட்டு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you. Have a blessed day.